ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புதன்கிழமை காலை வணக்கம். 2 நாளாக அடித்த மழைக்கு அப்புறம் நேற்று சூப்பர் வெயிலுங்க. அதை மிஸ் பண்ண வேணான்ட்டு மணி பிளான்ட் எடுத்து வச்சாச்சு. சரிங்க, நேற்று ஈவினிங் செஞ்ச டின்னர் ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரே ஒரு பெரிய பீட்ரூட் கழுவி தோல் சீவி கட் பண்ணி வச்சாச்சுங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு அரைச்ச பீட்ரூட்டை விட டபுள் மடங்கு மாவு எடுத்தாச்சுங்க. நம்ம சாதாரணமாக இருக்கிற இட்லி தோசை மாவு தாங்க. அதில் பீட்ரூட்டுக்கு அளவான உப்பு மட்டும் போட்டு கலக்கியாச்சு. ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனாலங்க வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்குமான ஒரு டவுட். அப்புறம் இட்லியும் நல்லா வருமானு ஒரு டவுட். அதனால் கொஞ்சமாக மினி இட்லியாக ட்ரை பண்ணேன். மினி இட்லிஸ் ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சுங்க, சாஃப்டாக. அதனால் நார்மலான பெரிய இட்லியே ஊற்றியாச்சு. இட்லி ஊற்றி வச்சுட்டுக்கு வேகிற கேப்பில் ஒரு சின்னதாக சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு 2 முழு பூண்டுங்க, ஒரு 10-15 வரமிளகா, 2 சின்ன வெங்காயம், அது தேவைப்பட்டால் போட்டுக்கலாங்க. நல்லா அம்மிக்கல்லையும் அரைச்சி எடுத்தாச்சு. அரைக்க கொஞ்சம் பொண்ணு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சோண்டு மிளகா சட்னி, 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா கலக்கி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. இதற்கு பீட்ரூட் இட்லி, தேங்காய் சட்னி, மிளகா சட்னி. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.